என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ இப்பொழுது தொட்டிருக்கின்றாய். இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் அம்மா உன்னை என்னுடைய குங்குமத்தை தொடச் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் பின்னால் பல காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்துதானே என் நெற்றி குங்குமத்தை இப்பொழுது தொட்டாய். என் தங்கமே, நிச்சயமாக அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நல்ல நிலைக்கு வந்து விட்டோம் என்று நினைக்கும் முன்பே உன்னை கீழே தள்ளி விட்டு விடுகின்றார்கள். என் குழந்தையே, வாழ்க்கையில் எத்தனை முறைதான் இந்த சோதனை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, இன்று உன்னை இந்த வேதனையில் இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் என்றுமே உன்னுடைய தாயாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுதும் சரி, நீ துன்பப்படும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலை தரும் பொழுதும் சரி, நான் என்னால் முடிந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலையை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை செய்திருக்கின்றேன். இன்றும் உன் அம்மா நான் அதைத்தான் செய்ய போகின்றேன். என் குழந்தை, மனதளவிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத சோகங்களால் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ மறந்துவிட்டாய். நீ தேடிச் செல்ல வேண்டிய பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய். என் தங்கமே, எதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரி என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் சரியான நேரத்தில் நீ செய்துவிட முடியாமல் தவித்து நிற்கின்றாய். இன்று என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட பிறகு என் தங்கமே, உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அந்த மாற்றமானது என் குழந்தையை சந்தோஷமான பல முடிவுகளை எடுக்க வைக்கும். என் தங்கமே, சில நாட்களாக உனக்குள் இருக்கின்ற ஒரு விதமான பதற்றம் இன்று குறைந்துவிடும், நாளை குறைந்துவிடும் என்று நீ எண்ணி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே அழகான விஷயங்களை ரசிக்காமல் மறந்து நிற்கின்றாய். ரசிப்பதற்கு என்று உனக்கு பல விஷயங்கள் இருந்துமே உன்னுடைய இந்த கவலையினால் உன்னுடைய ரசிப்பு தன்மை இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து குறைந்து விட்டது. என் தங்கமே, எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது. அது ஏதாவது ஒரு வகையில் உன்னை வந்து சேரும். உடனடியாக கிடைக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய இரவானது முதலில் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எடுக்கக்கூடிய இரவாக இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் உனக்கு கொடுக்கலாம். யாரும் உன் வாழ்க்கையில் கெடுதலை உனக்கு நினைக்கலாம். ஆனால் உனக்குள் இருக்கின்ற தெய்வ சக்தி உன்னை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து விட்டால் போதும். என் தங்கமே, உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் உனக்குள் வருகின்ற அந்த நம்பிக்கை, அடுத்தது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அந்த நம்பிக்கை அப்படியே உன்னை விட்டு சென்று விடுகின்றது. மீண்டும் பழைய நிலைக்கு நீ சென்று விடுகின்றாய். இந்த வாழ்க்கையை மீட்டு திரும்ப அதே நிலைக்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ இது போன்ற ஒரு புதுவிதமான கஷ்டங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் உன் மனது உடனே பதைத்து நிற்கின்றது. தெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றதா? நம் வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்களா? நமக்கு இத்தனை சோதனைகளை கொடுப்பவர்களை தெய்வம் ஏன் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றார்கள்?
நாம் அவர்களுக்கு எத்தனையோ சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோமே. தெய்வத்தின் பாதமே சரணதி என்று நான் அங்கேயே கிடக்கின்றேனே. அப்படி இருக்கும் பொழுது அவர்களையே சரணாகதி என்று அடைந்த இந்த பிள்ளைக்கு தெய்வம் என்ன செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய்? சோதனைகள் அதிகமாக வாட்டும் பொழுது என் குழந்தைக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வந்து விடுகின்றது. அதை உன்னாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. என் தங்கமே, இந்த சூழ்நிலையில்தான் இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் எல்லாமே இனி என்றுமே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. என் தங்கமே, யார் எல்லாம் உனக்கு இந்த சோதனைகளை கொடுத்துவிட்டு மன சந்தோஷத்தோடு அங்கே இருக்கின்றார்களோ அவர்களின் சந்தோஷம் நீண்ட காலம் நீடிப்பது கிடையாது. தெய்வத்தின் குழந்தையாக இருக்கின்ற யாருமே அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கினையும் நினைப்பது கிடையாது. யாரொருவர் தெய்வத்தின் அருள் இல்லாமல் வாழ்க்கையின் மீது எந்த பிடித்தமும் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததற்கான பலனை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான சோதனைகளை ஒரு நேரத்தில் கொடுத்தது. அப்பொழுதே எல்லாம் என் குழந்தை இன்று சரியாகிவிடும், நாளை சரியாகிவிடும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா? இன்று உன் வாழ்க்கையில் அதற்கான சூழ்நிலை வந்திருக்கின்றது. உன் மனதை காயப்படுத்தி உன்னுடைய கண்ணீரை காண வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வினை நான் நிச்சயமாக தந்து விடுவேன். அவர்கள் அதற்கான தண்டனையை தெய்வத்திடம் இருந்து நிச்சயமாக பெற்று விடுவார்கள். இன்று நீ தொட்ட என்னுடைய குங்குமம் உன் வாழ்க்கையில் நல்ல ஒளி ஏற்றப் போகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நீ என் வாக்கினை கேட்கும் பொழுது உன் மனதிற்குள் மிக பெரிய தைரியம் நிச்சயமாக வந்திருக்கும். எந்த தீய சக்திகளும் உன்னை நெருங்காமல் உன்னை விட்டு விலகிச் செல்லும். யார் எல்லாம் நீ நன்றாக இருக்க மாட்டாய், உன் வாழ்க்கையில் நீ விளங்க மாட்டாய், துளங்க மாட்டாய் என்றெல்லாம் சாபம் கொடுத்தார்களோ அதற்கான தண்டனையை அவர்களே அனுபவிப்பார்கள். அவர்களுக்கும் கடைசி காலம் என்ற ஒன்று வரும். நிச்சயமாக இது போன்ற பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் தாகத்திற்கு கூட தண்ணீர் கொடுக்க ஆள் இல்லாமல் தவித்து நிற்பார்கள். தெய்வம் தண்டனையை இது போன்றுதான் இவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை சேர்த்து வைத்தவர்கள் அதற்கான பலனை இப்படித்தான் அனுபவிக்க வேண்டும். அன்றும் கூட இது போன்றவர்கள் தன் தவறை உணர்வது கிடையாது. அப்பொழுதுமே அவர்களுக்குள் நிச்சயமாக அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருந்திருக்கும். அந்த சூழ்நிலையில்தான் தெய்வம் அவர்களுக்கு இது போன்ற தண்டனையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, யார் உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும், யார் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் நீ எப்பொழுதும் அதை பற்றியே நினைத்து கொண்டு உன்னுடைய மனதை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் செய்கின்றார்கள். என் தங்கமே, இந்த காயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் முதலில் இதை பற்றி சிந்திப்பதை நீ நிறுத்து. அவரவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அதற்கான தண்டனைகளை அவர்கள் நிச்சயமாக இந்த வராகியிடம் இருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். இன்றே இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என்றுமே என் குழந்தை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.